அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவோட உங்களை சந்திக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்னன்னு சொன்னா, இன்று மாலை பழைய நண்பர் ஒருவருடைய தொலைபேசி அழைப்பு வந்தது. பழைய நண்பர் அப்படின்னு சொன்னால் இமேஜின் பண்ணுங்க, போன வருஷம், முந்தின வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் இல்லை, 54 வருடங்களுக்கு முன்பு இருந்த நண்பர். அவர் எங்கூட பேச ஆரம்பித்தார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த நினைவுகளை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை காது கொடுத்து கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நினைவுகளோடு சில சமயத்தில் நான் தூங்குவேன். தூக்கம் வரலைன்னா அந்த நினைவுகள் அப்படியே புரட்டி அப்படியே திரும்ப ரீசைக்கிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தூக்கம் வந்துடும். இது ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். நீங்களும் செய்யலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சதுக்கோ சின்ன வயசில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே நினச்சி அப்படியே ரீவைண்ட் பண்ணி மனக்கண்ணில் ஸ்க்ரீனில் போட்டிங்கன்னா அந்த தூக்கம் வந்துடும். 1963 நான் எஸ்எல்சி முடித்தேன். அப்போல்லாம் 10th கிடையாது, எஸ்எஸ்எல்சி. அப்புறம் 64 பியூசி முடித்தேன். ப்ரீ யூனிவர்சிட்டி டிகிரின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ தான் +2ன்னு சொல்கிறோம். ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன். எங்கூட படித்தவங்க எல்லாம் இப்போ நல்ல பெரிய எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருக்காங்க. பிரபு சார் எம்பி கூட என்னோட கிளாஸ்மேட். அப்போது 1964 முடித்தோடனே இம்மிடியட்டாக எங்கள் ஃபாதர் ஷிஃப்டட் டு திருநெல்வேலி எஸ் டெபுட்டி சீஃப் அக்கௌண்டன்ட். அப்போ நாங்கள் எல்லாமே ஷிஃப்ட் ஆகி திருநெல்வேலி போகிறோம். அங்கே எம்டிடி ஹிந்து காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு. மதுரை திரவியம் தாயுமானவர் ஹிந்து காலேஜ். அதே மாதிரி எம்டி2 ஹிந்து ஹைஸ்கூல்னு ஒன்று இருக்கு, திருநெல்வேலி டவுனில் இருக்கு. இந்த காலேஜ் திருநெல்வேலி பேட்டையில் இருக்கு, அதாவது டவுன்ஷிப்பை விட்டு வெளியே இருக்கு. அதில் எனக்கு ஒரு அட்மிஷன் கொடுத்தோம், கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. அது அந்த சமயத்தில் அந்த பிரின்சிபால் எனக்கு ஒரே நாள் டைம் கொடுத்தார். நாளைக்கு வந்தால் நீ சேர்ந்துக்கோ, நாளான்னைக்கு வந்தீங்கன்னா உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். பிரின்சிபால் ஐயா பேர் சோமசுந்தரம் முதலியார். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் போனோம், ஃபீஸ் பே பண்ணோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபீஸ் 32 ரூபா. அந்த 32 ரூபா கூட நான் எப்படி கொண்டு போனேன்னா காயின்ஸாக கொண்டு போனேன். 2 ரூபா 1 ரூபா அப்படி சேர்த்து கொண்டு போனேன். இது 1964 ஆரம்பித்தோம். 67 பிஎஸ்சி முடித்தேன். பிஎஸ்சி முடித்தோடனே immediately I joined as a police officer and after that I resigned and joined as a teacher in 1969. 69 2002-3 வரைக்கும் பெண்ணாய்க்கம்பாளையத்தில் I worked as a teacher. அதுக்கப்புறம் promoted as headmaster. இந்த நினைவுகளில் எனக்கு அந்த கல்லூரி நினைவுகள் பசுமையாக இருக்கும். திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ் ரிவர் உங்களுக்கு தெரியும், தாமிரவருணி, தாமிரம் வரும் நீர் அப்படின்னு பேர். அங்கே இருக்கவங்க எல்லாம் ரொம்ப சிவப்பாக இருப்பாங்க. காரணம் என்னன்னா அங்கே ஆற்றுல குளிப்பாங்க. அந்த ஆற்றுல தாமிரம் இருக்கிறதுனால அவங்க உடம்பு மினுமினுப்பாக இருப்பதாக ஒரு கதை சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யா தெரியாது. ஆனால் நாங்கள் திருநெல்வேலி போனோன்னா குக்கரகுளம்னு ஒரு ஏரியா, இப்போ நல்லா டெவலப் ஆகிடுச்சு. இப்போ கோட்டெல்லாம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பின்னால் பெரிய கால்வாய் மாதிரி தண்ணி மலமளன்னு போகும். இது வரைக்கும் நெஞ்சு வரைக்கும் தண்ணி போகும். வீட்டு பின்னால் புறக்கடையில் கால் வச்சா ஆறு தான், அந்த மாதிரி போகும். ஃபர்ஸ்ட் டே நாங்கள் குடி போனதுக்கு அடுத்த நாள் போய் அந்த கதவு திறந்து படிக்கட்டு இறங்கி பார்த்தா தண்ணி அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் நம்ம வீடு மாதிரியே பக்கம் வீடு. அந்த பக்கம் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலையும் ஒரு கல் வச்சுருப்பாங்க, துணி துவைக்கிற மாதிரி கல். இந்த பக்கம் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ அப்பா சொன்னார், போய் குளிச்சு பாரு அப்படின்னாரு. போய் வச்சா தள்ளுது ஆளை, அவ்வளோ ஃபோர்ஸ். நான் என்ன பண்ணேன்னா போய் நல்ல இடுப்பு வரைக்கும் காலை வச்சு இடுப்பு வரைக்கும் முங்கி காலை கொண்டு ஒரு பாறை மேலே இப்படி வச்சு முட்டு கொடுத்து நின்ட்டேன். கையில் இப்படி தண்ணி அடிச்சு குளிச்சுட்டு இருந்தேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூக்கை பிடிச்சி நல்லா முங்கி குளிப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு மூக்கை பிடிச்சி புக்கி எடுப்பாங்க, அவங்க பழக்கம். எனக்கு பழக்கம் இல்லாதனால நான் தண்ணி தூக்கி ஊற்றி குளிச்சு சோப்பு போட்டு குளிச்சுட்டு இருந்தேன். இந்த பக்கம் அந்த பக்கம் துவைக்கிற அம்மாலாம் பார்த்தாங்க, ஒரு ஜந்துவை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. அடுத்த நாள் இப்படி இல்லாமல்
அந்த காலத்தில் போன்விட்டா இருந்துச்சு, போன்விட்டா டின். அந்த டின் எடுத்துகிட்டு போய் அந்த பின்னால் ரிவரில் இடுப்பு வரைக்கும் இருந்து காலை முட்டு கொடுத்து ஃபோர்ஸ் தள்ளாமல் பண்ணிட்டு ஜம்முன்னு மோந்து 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 ஊற்றி குளிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு துவைக்கிற சத்தமெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த பக்கம் 10 அக்காங்க துவைச்சிட்டு இருந்தாங்க, இந்த பக்கம் 10 அக்கா துவைச்சிட்டு இருந்தாங்க. எல்லாம் நின்று வச்சு, எல்லாம் நின்று இப்படி கை வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க. என்னடா இவன் இப்படி குளிக்கிறானே. குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். டு மை சர்ப்ரைஸ், டு யுவர் சர்ப்ரைஸ், அடுத்த நாள் நான் போகிறேன், என்ன மாதிரியே எல்லாம் டப்பாவில் ஊற்றி குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், அடே ஒரே நாளில் ஒரு ஊரை கெடுத்து போட்டியாடா அப்படின்னு சொன்னார். இனிமையான நினைவுகள். அவங்க குளிப்பாங்க, அதை பற்றி யாரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, துவைப்பாங்க, யாரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இந்த நிகழ்ச்சி அவங்கள ரொம்ப பாதிச்சிச்சு. திருநெல்வேலி டவுனில் இருந்து எங்கள் காலேஜுக்கு, நாங்கள் டவுனில் குடியிருந்தோம், காலேஜில் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் இருக்கும். பேட்டைன்னு ஒரு ஊர், அந்த ஊரை தாண்டி காலேஜ். இப்போ பெருசாக ஆயிடுச்சு அந்த காலேஜ். முதல்ல எங்கள் காலேஜ் நடுவில் ட்ரெயின் போகும், கல்லடைக்குறிச்சி அப்படின்னு ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன் தாண்டி தென்காசி வரைக்கும் போகும். நாங்கள் வந்து திருநெல்வேலி டவுனில் ட்ரெயின் ஏறுவோம். கரெக்டாக எங்கள் கிரவுண்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னு எல்லாம் அந்த சங்கிலி பிடிச்சி இழுப்பாங்க, இழுத்து தப்பு தப்புன்னு குவிச்சிருவாங்க. யாரும் ஸ்டேஷனில் இறங்கி வரமாட்டோம், எல்லாம் காலேஜுக்குள்ளே நுழைஞ்சோன்னு இழுத்துன்னு நின்றுடும். இது பெரிய ப்ராப்ளம் ஆகி ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் எங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை வந்து அவர் சொன்னார், தம்பிகளா இனிமேல் தயவு செஞ்சு இழுக்காதீங்க, உங்கள் காலேஜுக்குள்ளே போகும்போது 0 to 5 கிலோமீட்டர் ஸ்பீடு மெதுவாக நகர்த்துறேன், நீங்கள் இறங்கிக்கங்க, நீங்கள் இறங்கி முடிச்சோன்னா நான் பழையபடி ஸ்பீடு எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வச்சு அப்புறம் நாங்கள் அப்படி இறங்க ஆரம்பித்தோம். இது ஒன்று. 1967, 66, 67 ஹிந்தி அஜிடேஷன் முதல்ல ஹிந்தி எதிர்ப்பு ஆரம்பிச்சதே எங்கள் திருநெல்வேலியிலே தான். ஃபஸ்ட்டு அப்போது காமராஜர் ஐயா வந்து எலெக்ஷனில் நின்று ஸ்ரீனிவாசன் சொல்லி ஒரு மாணவர்கிட்ட தோற்று போன அந்த டைம் இந்திய எதிர்ப்பு மாநாடு அதெல்லாம். அப்போது எங்கள் காலேஜ் நிறைய நாள் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருந்து அப்புறம் அது ப்ராப்ளம் முடிஞ்சு இந்த காலேஜை முடிஞ்சு 67 நாங்கள் முடித்தோம். என்னுடைய பல நண்பர்கள் இன்னும் நினைவில் இருக்காங்க. ஒருத்தர் டாக்டர் பிரேம்குமார் ஜான்ஸ், அவர் திருநெல்வேலி டவுனில் டென்டிஸ்டாக இருந்தார், அவர் இறந்து போயிட்டார். குணசேகரன் ஒருத்தர், அவரும் இறந்து போயிட்டார். இப்போ வந்து என்னுடைய இனிய நண்பர், நான் இப்போ சொன்னேனே, அவர் பரமசிவம்னு சொல்லிட்டு, அவர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தார், எனக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. மேத்ஸுக்கு நாங்கள் ஜாயின் ஆகும், அவர் ஆன்சிலரி மேத்ஸ், நான் ஆன்சிலரி ஜாயின் ஆகும். இன்னும் வந்து அந்த பழைய நினைவுகளோடு அவர் இருக்கார். இப்போ பரமசிவமா வந்து ஒரு மெட்டீரியாலஜிக்கல் சென்டரில் சீனியர் மோஸ்ட் கேடர் வந்து ரிட்டையர் ஆகி திருநெல்வேலியில் செட்டில் ஆகிட்டார். அதே மாதிரி இன்னொரு நண்பர் ஆதிவராகமூர்த்தின்னு ஒரு நண்பர், அவர் ஒரு எம்டி டிண்டு காலேஜ்லேயே படித்து அங்கேயே ப்ரொஃபஸர் ஆகி அங்கேயே ரிட்டையர் ஆகிட்டு இஸ் எ வெரி குட் சிங்கர். அவங்களுடைய சிஸ்டர் தான் கோயம்புத்தூரில் திரிபுர சுந்தரி கமல் அப்படின்னு சொல்லி டைரக்டர் இருந்தாங்க ஆல் இண்டியா ரேடியோவில். அவங்க எல்லாம் சென்னையில் இருக்காங்க, இப்போ அவங்க டச் இல்லை. ஆதிராமூர்த்தி சம்டைம்ஸ் இருக்கும், பேசுவார். பரமசிவம் 2 நாளைக்கு ஒரு தடவை பேசுவார், பேசி ஒரே சிரிப்பார். நான் போடுற பாட்டுகள் எல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் பாடி காட்டுவார். சில பாட்டுகளுடைய அந்த முன்னால் 2 வரிகளை ஆரம்பித்து கொடுப்பாரு, நான் அந்த 2 வரிகளை பிடிச்சிட்டு அவருக்கு பாட்டை போட்டு விட்டுருவேன். அப்புறம் இப்போ வர லேட்டஸ்ட் வீடியோக்கெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேஷன் கொடுக்குற ஒரு நல்ல நண்பர் மிஸ்டர் பரமசிவம். இது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். இதே மாதிரி இன்னும் நிறைய நண்பர்கள் தேடி மிஸ்டர் கேடி பாரதின்னு, அவர் இப்போ திருச்சியில் இருக்கார். அவர் வந்து காங்கேயம் நேட்டிவ், அவர் வந்து ஹாஸ்டலில் தங்கியிருந்தார், திருநெல்வேலியில் ஹாஸ்டலில் தங்கியிருந்தார். நாங்கள் காலேஜுக்கு போகும்போது அவரோட ரூமுக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து போவோம். அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தார். அப்புறம் அங்கே பெரிய மில் ஓனர் இருந்தாங்க காங்கேயத்தில். இப்போ வந்து திருச்சியில் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் சீனியர் மேனேஜராக இருக்கார், செட்டில்டு திருச்சி. சரி, இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பண்ண அந்த சின்ன சின்ன குறும்புகள் எல்லாம் இன்னும் மறக்கலை. தாமிரபரணி ஆற்றங்கரையில் சாயந்தரம் 4:30 மணிக்கு நாங்கள் போவோம். நான் பிரேம்குமார் ஜான்ஸ், உமாபதினு ஒருத்தர், பசுபதினு ஒருத்தர், பரமசிவங்கெல்லாம் போவோம். ஒவ்வொரு இடத்துல உட்காந்து படிப்போம். எங்கே படிக்கிறது, படிக்க மாட்டோம், வேடிக்கை பார்த்துட்ருப்போம். அங்கே வர்றவங்க போகிறவங்க எல்லாம் பார்ப்போம்.
அதில் ஒரு பூஜை பண்ணுற ஐயர் ஒருத்தர், அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஃப்ரெண்ட் ஆனோடனே கரெக்டாக அந்த பூஜை முடிஞ்சோன்னா நல்ல மணி அடிப்பார். நாங்கள்லாம் பிரசாதத்தை மூடி வச்சுட்டு நேராக போனோம்னா சாயந்தரம் பிரசாதம் கொடுப்பாரு. பிரசாதம் இல்லை, அது அமிர்தம். அப்படியே ஒரு உருண்டை அப்படி உருட்டி கையில் கொடுப்பார். அதே மாதிரி திருநெல்வேலி டவுனில் பெருமாள் கோயிலில் ஒரு ஐயர் மாமா ஃப்ரெண்டு பிடிச்சோம். எப்படி ஃப்ரெண்டு பிடிச்சோம்னா, அந்த ஐயர் மாமாவோட ஒய்ஃபு ஒரு நாள் வெயிலில் 2 பை நிறைய தூக்கிட்டு போயிட்டு வந்தாங்க ரேஷன் கடை. நான் அந்த பக்கம் போனவங்க நிறுத்தி, மாமி கொடுங்க, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு. அந்த அம்மாவுக்கு என்னை பார்த்தோன்னு கொஞ்சம் பயம், யாரா வேணுச்சு. அப்புறம் சரின்னு கொடுத்து நான் சைக்கிளில் வச்சு கொண்டு வந்து அவங்க வீட்டில் வச்சுட்டு வந்தேன். திருநெல்வேலி டவுனில் அவங்க பிராமின்ஸுக்குன்னு ஒரு ஏரியா, அக்ரஹாரம். அந்த ஒரு வீட்டில் இன்னும் ஞாபகம் இருக்கும், ஒரு பெரிய திண்ணையில் வந்து ஒரு பெரிய ஓடு போட்ட வீடு, திண்ணையில் உட்கார வச்சுட்டு, இரு அம்பி வரேன்னு உள்ளே போய் நல்லா பளபளன்னு ஒரு டம்ளரை கழுவி தண்ணீர் கொண்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டோன்னே அம்பி கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லி உள்ளே போயிட்டு வந்து திரும்பி ஒரு டம்ளரில் மோர் கொண்டு கொடுத்தாங்க. இன்னும் அந்த மோரின் ருசி என் நாவிலிருந்து விலகவில்லை. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டு, அவர் ஒரு நாள் வந்தப்போ, நீ யாரா நீ அப்படின்னாரு. அப்புறம் அந்த அம்மா உள்ளேருந்து வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு வந்து கொடுத்தாருனால அவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவர் ஒரு நாள் சொன்னார், தம்பி உங்களுக்கு 12லேருந்து 1 மணி வரைக்கும் கோயிலில் பிரசாதம் நல்லாயிருக்கும், நான் தான் பண்ணுறேன் மடப்பள்ளியில், வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு. இந்த பிரசாதம்னு சொன்னாலே முதல் ஆளாக போய் நிற்கிறவன் நான் தான். அது எனக்கு கூச்சநாச்சமே கிடையாது. ஏன்னா எனக்கு பிடிச்சது, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, எனக்கு பிடிச்சது. அது எப்படி போவோம்னா, கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சந்து போகும். மடப்பள்ளி பக்கத்தில் ஒரு சின்ன ஜன்னல் இருக்கும், ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலுக்கு இந்த பக்கம் நாங்கள் நின்றுக்குவோம், ஜன்னலுக்கு உள்ளுக்குள்ள மடப்பள்ளி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ஒரு பாறை, அந்த பாறையில குழி மாதிரி இருக்கும். அந்த குழியில ஒருத்தர் வந்து சாதத்தை வேக வச்சு வந்து கொட்டிட்டு போயிடுவார். இன்னொருத்தர் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், செக்கு பேட்டையில் வந்து செக்கு இருந்தது, நல்லெண்ணெய் செக்கு. அங்கே சந்தான கிருஷ்ணன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல, நல்ல நண்பர். அவர் செக்கு வச்சிருந்தார். அந்த செக்கு எண்ணெயை கொண்டு வந்து நல்லெண்ணெய் அப்படி தெளிச்சுட்டு போவார் ஒருத்தர். அதுக்குள்ளே அந்த சாதம் கொஞ்சம் ஆறிடும். 3வது ஒரு ஐயர் மாமா வந்து 2 கையை விட்டு இப்படி கலக்குவார். கீழே இருக்க சோறு மேலே, கீழே இருக்க சோறு கீழே விடும். அப்போ ஒவ்வொரு சோறுக்கும் அந்த நல்லெண்ணெய் கோட்டிங் ஆகிடும். 3வது ஐயர் மாமா வருவார், ஒரு பெரிய பக்கெட்டில் புளியோதரை கரைசல் கொண்டு வந்து பக்கெட் எடுத்து கரண்டில் வீசிட்டு அப்படி போவார். அப்படி 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 வீசி போவார். 4வது மாமா தான் சூப்பர் மாமா, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், எங்கள் ஃப்ரெண்டு. அவர் வந்து அந்த 2 கையில் அப்படி கீழே இருக்க சாதம் மேலே, மேலே இருக்க சாதம் அப்படியே கலக்கி 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 கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்தோன்னே, இப்போ திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் எஸ்விபிசியில் பார்த்தீங்கன்னா, அது வியாழக்கிழமை மணிக்கு அப்படி குமிச்சு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி குமிச்சு வச்சுருவார். குமிச்சு வச்சு முதல்ல சாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு, அப்புறம் வெளியில் வந்து இப்படி கையை ஜன்னல் வழியே இப்படி ஆட்டுவார். அதுக்காகவே நாங்கள் காத்து, தான் எங்கள் சிக்னல். போனோன்னே இப்படி உருண்டை, இப்படி பிடிச்ச உருண்டை இவ்வளோ பெருசு இருக்கும். எனக்கு ஒரு உருண்டை, பிரேம்குமார் ஜான்ஸுக்கு ஒரு உருண்டை, ஆதிவராமூர்த்திக்கு ஒரு உருண்டை, உமாபதிக்கு ஒரு உருண்டை, 4 உருண்டை கொடுப்பாங்க. அங்கேயே பக்கத்தில் ஒரு திண்ணை இருக்கும், பக்கத்து வீட்டில் ஜலம் தருவாங்க, தண்ணி, அவங்க ஜலம் சொல்லுவாங்க. சாப்பிட்டாக்கா எங்கேயா கடவுள், இதாயா கடவுள். இன்னும் அந்த ருசி என் நாவிலிருந்து போகவில்லை. இந்த நினைவுகள், இந்த புளியோதரை நினைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக வாயில் உமிழ்நீர் சுரக்குதுன்னா, டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை விட சூப்பர் ஒன்று இருக்கு, அதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த எபிசோடு ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னா நீங்கள் போர் அடிச்சிருவீங்க. அந்த தேர் நிற்கிற இடத்துக்கு பார்த்தோன்னா இருட்டு லாலா கடைன்னு இன்னும் இருக்கு. அவர் கரெக்டாக 5 மணிக்கு கதவை திறப்பாங்க. பெரிய கூட்டம் இன்னும் நிற்கிது, இன்னும் வாடிக்கையாளர் இருக்காங்க. அங்கே போனோம்னா நாங்கள்லாம் இருக்கும்போது 2 ரூபா கொடுப்போம். 2 ரூபா, 2 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா ஒரு சின்ன இலையில இவ்வளவு அல்வா வச்சு 2 காரசியை வச்சு கொடுத்தாரு. அந்த அல்வாவை இவ்வளோ பெரிய அல்வா தான் இருக்கும், மீறி போனால் ஒரு 50 கிராமுக்குள்ளே தான் இருக்கும். அது சாப்பிட்டா தீர்ந்து போயிடும்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கார சேவை மெதுவாக கடிச்சு சாப்பிடுவோம். அது என்ன வாழ்க்கை, இதாயா வாழ்க்கை. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லியிருக்கார், கடவுளை எங்கேயும் தேட வேண்டாங்க, நம்ம முன்னால் இருக்காங்க. நாம் வந்து கடவுளை பார்க்கறது இல்லை, இதான் கடவுள். நம்ம முன்னால் என்ன நல்ல நிகழ்ச்சிகள் போகுதோ அதான் கடவுள். இதோட முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோடு இன்னும் நிறைய இருக்கு, நாங்கள் பண்ண கூத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்கு. சொன்னால் நீங்களாம் மிரண்டு போயிடுவீங்க.
அதனால இதோட நிறுத்திக்கிறேன். கடைசியா நேற்று கரூர்ல ஒரு மீட்டிங், ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்ல நிறைய பேர் வந்து ஸ்டாம்ப் பேட்ல இறந்து போனாங்கன்னு பேப்பர்ல படித்தோம், நியூஸ்ல பார்த்தோம். மனசு ரொம்ப வலிக்குதுங்க, ரொம்ப வலிக்குது. இந்த குழந்தைங்க என்ன செஞ்சது? 10 வயசு குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தைகளை கூழ மிதிச்சுட்டு போறானுங்க. குழந்தை கீழே கிடக்கிறது கூட இல்லை, அந்த அம்மா அழுகுது. என் குழந்தை எத்தனை பேர் மிதிச்சானோ தெரியலன்னு சொல்லி அழுகுது. கடவுளே, இது ரொம்ப கொடுமை, இது ரொம்ப கொடுமை. இந்த நிகழ்ச்சி இனிமேலாம் நடக்காமல் இருக்க அரசு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். அந்த இறந்து போன அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைய கோல்டன் விங்ஸ் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.